بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. மூணாவது ஜும்ரா மாணவியர்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான புத்தகங்கள் ஆர்டர் கொடுத்தாச்சு. அவங்க எல்லாருக்குமே ஒருத்தவங்க இந்த புத்தகத்தை வாங்கி தர்றதுக்கான பணத்தையும் நேற்று என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவங்களுக்காக ரொம்ப அதிகமாக துவா செய்யுங்க. அவங்களுடைய எல்லா காரியங்களும் நல்ல முறையில் நடக்கணும்னு துவா செய்யுங்க. குறிப்பாக அவங்களுடைய கணவரும் அவங்களும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக பிரத்யேகமாக என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. ஏன்னா அவங்க செஞ்சிருக்கிறது எதிர்பாராத ஒரு உதவி, கேட்காம செய்யற உதவி இருக்கே, அந்த உதவி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு உதவியாக இருக்கு. ஏன்னா 1 ரூபா 2 ரூபா இல்ல, ஒரு பெரிய தொகை தான். உங்க எல்லாருக்கும் அந்த கிதாப் ஆர்டர் போட்டிருக்கிறது ஏறத்தாழ ஒரு 9000 ரூபாய் கிட்ட நெருங்கி என்ன செய்யுது வருது. சரிங்களா? அதனால அவங்களுக்காக நிறைய துவா செய்யுங்க. மூணாவது ஜும்ரா மாணவியர்களுக்கு இப்ப இந்த பள்ளிக்கூட விடுமுறை இருக்கிற வரைக்கும் மதியம் 2:30 to 3:30 வரைக்கும் உங்களுக்கான பாட நேரம். அதே போல மகரிப் டு இஷா. 2வது ஜும்ரா பிள்ளைங்களுக்கு இந்த மகரிப் டு இஷா வேண்டாமா? கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் 2வது ஜும்ரா பிள்ளைங்களுக்கும் மகரிப் டு இஷாங்கிற அந்த டயத்தை நம்ம ஆலிமா மூலமாக அவங்க சில பாடங்கள் நடத்துறதுக்காக உள்ள ஆலிமா இருக்கும்போது உங்களுக்கு அந்த டைம் சொல்லப்படும். அது மாதிரி 3வது ஜும்ராக்காரங்களுக்கு கிதாப் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் நீங்க மனசா வந்தா போதுமா? கிதாப் இன்னைக்கு நேற்றே ஆர்டர் கொடுத்துட்டேன், நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு 2 நாள்ல கிதாப் வந்துடும். குறைஞ்சது திங்கக்கிழமைக்குள்ள வந்துடும். இன்னைக்கு வேலைக்கிழமை தானே, இன்னைக்கு வேளன் வெள்ளி சனி ஞாயிறுல அநேகமா ஆபீஸ் இருந்தா இருக்கும். திங்கக்கிழமைக்குள்ள இன்ஷால்லா கிதாப் கையில கிடைச்சிடும். ஏன்னா கிதாப் எல்லாமே பெரிய கிதாப் அப்படிங்கறதுனால கிதாப் இல்லாம நம்மளால ஓதணும்னு சொன்னா அது நல்லா இருக்காது. கிதாப் வந்ததுக்கு பிறகு இன்ஷால்லா நீங்க மதரசாவுக்கு வந்தா போதும் அப்படிங்கறத இன்ஷால்லா நீங்க கவனத்துல வச்சுங்க. இன்னைக்கு நீங்க உட்காந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, கசசு நபியினுடைய முதல் பாக பாடத்தையும் துருசுலுகாவினுடைய முதல் பாகத்தினுடைய பாடத்தையும் இப்போ 3வது ஜும்ரா மாணவிங்க உட்காந்து பாடத்தை பாருங்க. அந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒரு 2 பிள்ளைகளுக்கு நடத்துற மாதிரி, 2வது ஜும்ரா பிள்ளைகளுக்கு நடத்துற மாதிரி பாடத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 2 பேர் அல்லது ஒரு 3 பேர் என்ன செய்யுங்க, பாடம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப 2வது ஜும்ரா பிள்ளைகளுக்கான பாடங்கள் நடத்தப்படும். 3வது ஜும்ரா பிள்ளைங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு குர்ஆன் ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்க போகலாம். கிதாப் இன்ஷா அல்லாஹ் கைக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய பாடங்கள் தொடர்ச்சியாக தொடங்கப்படும். 2வது ஜும்ரா பிள்ளைங்க ரியாது சாலிஹின் கிதாப் எடுங்கம்மா. ஆனா உங்களுக்கு மகானி மட்டும் கிடைக்கலமா? நான் அன்னைக்கே சொன்னதுதான், மகானி கிடைக்கல. மகானி இன்ஷா அல்லாஹ் ஜெராக்ஸ் தான் எடுத்துவேன். தஃப்சீர் இப்னு கசீர் உங்களுக்கு கொடுத்தாச்சு, துருசுலுகா 2வது பாகமும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி முஸ்னத் அஹமதும் இன்ஷா அல்லாஹ் ஆர்டர் கொடுத்தாச்சு. நேற்று நைட்டே கொடுத்துட்டா கிதாப் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். ஆனா மகானி கிடைக்கல. மகானி எங்கேயுமே ஸ்டாக் இல்லம்மா. மதுரை, திருச்சி, சென்னை வரைக்கும் விசாரிச்சாச்சு, எங்கேயுமே இல்லை. அதனால அதை நான் ஜெராக்ஸ் எடுத்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா? இல்ல அது நிறைய இல்ல, ஒரு ஆரம்பத்துல உள்ள ஒரு 30 பக்கம், நடுவுல ஒரு 20 பக்கம், மொத்தத்துல ஒரு 50 பக்கம் மட்டும்தான் அதுல உங்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அவ்வளவு ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. கிதாப் ஒருவேளை ஸ்டாக் வந்துருச்சுன்னு சொன்னா ஸ்டாக் வரும்போது அந்த கிதாப் நான் வாங்கி தந்துருவேன். சரிங்களா? அதையும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கிறேன், அது எனக்கு கண்டிப்பா வேணும், நீங்க எங்கேயாவது பிடிச்சி எனக்கு வாங்கி கொடுங்கன்னு இருக்கிறேன். அப்படி எங்கேயாவது அவர் கிடைச்சி வாங்கி தந்துட்டாருன்னா அந்த கிதாப் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கைக்கு வந்துடும். ஆனா கிதாப் வர வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த பாடத்தை நடத்தாம இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஜெராக்ஸுகள் எடுத்து என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா நடத்திக்கிட்டு இருப்போம். கிதாப் வரும்போது அந்த கிதாபை நீங்க கையில வாங்கிக்கலாம். சரிங்களா? நீங்க யார்கிட்டயா கிதாப் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கசசு நபி 1வது பாகத்தை வாங்கிக்கோங்க கையில, துருசுலுகாவை வாங்கிக்கோங்க. ஒரு ஆள் ரியாதுல் பதியா வாங்கிக்கோங்க, ஒரு ஆள் தமிழ் ரியாதுல் பதியா வாங்கிக்கோங்க, ஒரு ஆள் கசசு நபி வாங்கி பாருங்க, ஒரு ஆள் துருசுலுகா வாங்கி பாருங்க. இப்ப நீங்க பாடம் பார்த்து என்கிட்ட பாடம் நீங்க நடத்தணும். நீங்க எப்படி நடத்துறீங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க மகரிப்லயோ அல்லது நாளைக்கோ 2வது ஜும்ரா பிள்ளைங்களுக்கு யார் யார் என்ன கிதாப் பார்த்துருக்கீங்களோ அந்த கிதாப் நீங்க நடத்தணும். இப்போ நல்லா பாருங்க, நல்ல விளக்கமா விவரமா
பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி பக்கத்துல உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் இப்ப பாடம் பார்க்கணும். இப்ப நான் ஒரு கிதாப் மட்டும் தான் பாடம் நடத்துவேன். நடத்திட்டு நீங்க நடத்துறத நான் உட்காந்து கேட்பேன். இன்ஷா அல்லாஹ் நல்லா பாத்துங்க பாடம். யார் எதை பாக்குறீங்க? கசசு நபி யார் பாக்குறீங்க? கசசு நபி ரேஷ்மா பாருங்க. ரியாதுல் பதியா நாம் பாக்க, அது யாரு? நாம் பாக்கனா யாரு? நீங்க பாருங்க. துருசுலுகா யார் பாக்குறீங்க? துருசுலுகா பதர் நிசா பாருங்க. துருசுலுகா பதர் நிசா பாருங்கம்மா. வேற என்ன கிதாப் இருக்கு? வேற என்ன அவாமில் இருக்கோ? அவாமில் யாரோ ஒரு ஆள் பாருங்க. அவாமில் நீங்க பாருங்க. உட்காந்து பாடம் பார்க்கணும். அப்படியே கொஞ்சம் அமைதியா உட்காந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருங்கம்மா. இப்ப நீங்க பாடம் பார்க்கணும். நீங்க பாடம் பார்க்கறத இப்ப நீங்க பாடம் எனக்கு பாடம் நீங்க நடத்தணும். சரிங்களா? ரெண்டாவது சுமராக்காரங்க ரியாது சாலிஹின் எடுத்துக்கிட்டீங்களா? கிதாப் பெறட்டுங்க. 9ஆம் பக்கம் பெறட்டுங்க. முதல்ல இந்த கிதாப் பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஹதீஸ்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். இப்ப நம்ம படிக்கக்கூடிய பாடம் என்ன பாடம் அப்படின்னு சொன்னா ஹதீஸ் சம்பந்தப்பட்ட பாடம். ஹதீஸ் அப்படின்னா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நாவினால் மொழிந்த விஷயங்களை சஹாபாக்கள் மனனம் செய்து அதை பிறருக்கு அறிவித்து பிற்காலத்திலே ஏடுகளில், ஏட்டுகளில், சுரக்காய் ஓடுகளில், ஒட்டக எலும்புகளில், ஒட்டக தோள்களில் பதியப்பட்டு நவீன வளர்ச்சிகள் வந்ததற்கு பிறகு பேப்பர்களில் புத்தக வடிவிலே மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய நபிமொழிக்கு தான் ஹதீஸ் என்று சொல்லப்படும். ஹதீஸ்னா முதல்ல என்ன நினைச்சுக்கணும், விளங்கிக்கணும். ஹதீஸுக்கு இது அல்லாது வேறு பல விளக்கங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வது அவசியம் அல்ல. இப்போ நீங்க என்ன விளங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஹதீஸ் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயங்கள் அனைத்துமே ஹதீஸ் தான். ரசூல்லா நல்லதை செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையிட்டு இருந்தால் அதுவும் ஹதீஸ் தான். ரசூலுல்லா தீமையை தவிர்த்து வாழுங்கள் என்று சொல்லியிருந்தால் அதுவும் ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து எதெல்லாம் மொழியப்பட்டதோ, எதெல்லாம் பேசப்பட்டதோ எல்லாமே ஹதீஸாகத்தான் இருக்கிறது. ஒரு மனிதன், ஒரு மூமின் அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் தான். பொதுவாகவே ஹதீஸ் அப்படின்னு சொன்னா குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எல்லா பொன்மொழிகளும் நபிமொழிகளும் என்ன செஞ்சிருக்கும், அமைஞ்சிருக்கும். குர்ஆன்ல ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொன்னா அந்த வசனங்களை விளக்கப்படுத்தும் வண்ணத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க. ஹதீஸ் கிதாபுகள்ல ஏராளமான கிதாபுகள் என்ன செய்து இருக்குது. அதுல எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய புத்தகம்ங்கிறது 6 புத்தகங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த 6 கிதாபுக்கு அரபியில என்ன பேர் சொல்றதுன்னா சிஹாவு சித்தா என்று சொல்லுவாங்க. என்ன பேர் சொல்லுவாங்க? நோட்ல நீங்க எல்லாம் நோட் வச்சிருக்கீங்களா? நோட் வாங்கிட்டீங்களா? நோட்ல எழுதிக்கங்க சிஹாவு சித்தா, ஆதாரபூர்வமான 6 நபிமொழி புத்தகங்கள். நோட்ல எழுதிக்கங்க சிஹாவு சித்தா, ஆதாரபூர்வமான 6 நபிமொழி புத்தகங்கள். இந்த 6 கிதாபுல இருக்கிற எல்லா ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ். சஹீஹ்னா என்ன, லஈஃப்னா என்னங்கறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன். இப்ப இந்த ஆதாரபூர்வமான 6 கிதாபுகளுடைய பேர் என்ன? முதல் கிதாபு புகாரி. உலகத்திலேயே உலகம் தரம் வாய்ந்த, உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களாலும், எல்லா மாற்றுமத சகோதரர்களாலும், எல்லா அறிவாளிகளாலும், எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட
ஒரு புத்தகம் எதுன்னு சொன்னா சஹீஹுல் புகாரி. முதல் கிதாப் எது? சஹீஹுல் புகாரி. எழுதுறீங்களா? எழுதிக்கணும். பரீட்சையில் இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினா வரும். சியாவு சித்தானா என்ன, சியாவு சித்தானுடைய புத்தகங்கள் பெயர்களை எழுதுங்க அப்படின்னா என்ன செய்யும், வரும். அப்ப என்னன்னா நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்ன செய்யணும், நோட்ல எழுதி 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 வைக்கணும். எதையுமே எழுதாம இருக்கக்கூடாது. சியாவு சித்தால ரொம்ப ஆதாரபூர்வமான புத்தகத்துல முதன்மையானது எது? சஹீஹுல் புகாரி. இப்ப நீங்க யாரை எடுத்தாலும் சரி, எந்த விஷயத்த சொன்னாலும் சரி, எல்லா மக்களும் என்ன கேட்பாங்க, புகாரியில இருக்கா. இது என்ன கேட்பாங்க, புகாரியில இருக்கா. அப்ப புகாரிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் முதற்கொண்டு மிக பெரும் அறிவாளிகள் முதற்கொண்டு எல்லோரிடத்திலும் பிரபலியமான ஒரு புத்தகமாகவும் எல்லாரிடத்திலும் அறியப்படக்கூடிய அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகமாக என்ன செய்து சஹீஹுல் புகாரி இருக்கு. இரண்டாவது கிதாபு சஹீஹுல் முஸ்லிம். இரண்டாவது கிதாபு சஹீஹுல் முஸ்லிம். புகாரி முஸ்லிம். முதல் கிதாபு புகாரி, இரண்டாவது கிதாபு சஹீஹுல் முஸ்லிம். எழுதுனீங்களா? எழுதிட்டா எழுதிட்டேன்னு சொல்லணும், அல்லது ஆனாது சொல்லணும். புரியுதுங்களா? மூணாவது கிதாபு முஸ்னத் அஹ்மத். மூணாவது கிதாபு முஸ்னத் அஹ்மத். நாலாவது கிதாபு நஸஈ. நாலாவது கிதாபு நஸஈ. அஞ்சாவது கிதாபு திர்மிதி. அஞ்சாவது கிதாபு திர்மிதி. அஞ்சாவது கிதாபு திர்மிதி. ஆறாவது கிதாபு இப்னு மாஜா. ஆறாவது கிதாபு இப்னு மாஜா. இந்த 6 புத்தகங்கள் தான் ஆதாரபூர்வமான புத்தகங்கள் என்று என்ன செய்யப்படுது, அழைக்கப்படுது. அதனால மற்ற புத்தகங்கள்லாம் ஆதாரமற்ற புத்தகங்கள், அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இட்டுக்கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மற்ற புத்தகங்கள்ல இருக்கக்கூடியதும் ஆதாரபூர்வமானதுதான். ஆனா அதுல லஈஃபான ஹதீஸு, சஹீஹான ஹதீஸு, பலஹீனமான ஹதீஸு, பலமான ஹதீஸ்ன்னு சொல்லி எல்லா ஹதீஸுகளும் என்ன செய்யப்பட்டிருக்கும், கலந்து சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் நீங்க சொல்ல போனா நீங்க வேற எந்த கிதாப் எடுத்து நீங்க படிச்சாலும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஹதீஸ் ஒன்னு புகாரில இருக்கிறதா இருக்கும், அல்லது முஸ்லீம்ல இருக்கிறதா இருக்கும், அல்லது இப்னு மாஜால இருக்கிறதா இருக்கும், அல்லது திருமதியில இருக்கிறதா இருக்கும், அல்லது முஸ்னத் அஹ்மதுல இருக்கிறதா இருக்கும். இந்த 6 புத்தகங்கள்ல இருந்துதான் ஹதீஸுகளை எடுத்து அவங்க எழுதக்கூடிய கிதாபுக்கு, அவங்க வைக்கக்கூடிய தலைப்புக்கு கீழே ஹதீஸுகளை என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம படிக்கக்கூடிய ஹதீஸ் கிதாப் என்னன்னு சொன்னா ரியாதுஸ் சாலிஹின். இந்த ரியாதுஸ் சாலிஹினை நீங்க எடுத்து பார்த்தாலுமே ஒரு ஹதீஸை இதுல சொல்லிட்டு இந்த ஹதீஸை நாங்க எந்த நூல்ல இருந்து எடுத்து எழுதி இருக்கிறோம் அப்படிங்கறத என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பெரும்பாலும் என்ன செய்வாங்க, புகாரில இருந்து முஸ்லீம்ல இருந்து தான் ரியாதுஸ் சாலிஹின்ங்கிற கிதாபுல ஹதீஸுகளை எடுத்து எழுதியிருப்பாங்க. ஏன் இந்த ரியாதுஸ் சாலிஹின் நம்ம பாடத்தினுடைய திட்டத்துல பாடமாக வச்சிருக்கோம் சொன்னா, இந்த ரியாதுஸ் சாலிஹின்ல நம்ம மதரசாவில் ஓதக்கூடிய மாணவியர்களுக்கு தோதுவாக எளிமையான ஹதீஸுகளை கொண்டோ, தமிழாக்கத்தை கொண்டோ, ஹரக்கத்துகளை கொண்டோ, எளிமையான நல்ல தலைப்புகளை கொண்டோ என்ன செஞ்சிருக்காங்க, இந்த கிதாபை தொகுத்து எடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா எல்லா மதரசாக்கள்லயும் ரியாதுஸ் சாலிஹின் தான் என்ன செய்யறாங்க, மதரசாவுடைய பாடத்திட்டமாக குறிப்பாக பெண்கள் மதரசாவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கறத நீங்க என்ன செய்யுங்க, கவனத்துல வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கிதாபு நம்ம கையில வச்சிருக்கிறது ஏறத்தாழ 4 பாகங்களை கொண்ட கிதாபு. நம்ம முதல் கிதாபை தான் படிக்கிறோம். இந்த கிதாபை எழுதினவங்க இமாம் அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு ஷரப் என்று சொல்லக்கூடியவங்க தான் இந்த கிதாப் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்காங்க. இத தமிழ்ல யாரெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா மௌலவி ஹாஃபிஸ் முஹம்மது ஜுபைர் காசிமி அவர்களும் மௌலவி ஹாஃபிஸ் முஹம்மது அன்வர் தாவூதி அவர்களும் தான் இந்த ரியாதுஸ் சாலிஹின் கிதாபுக்கு
தமிழாக்கம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நீங்க என்ன செய்யுங்க, நோட்ல எழுதி வச்சுங்க. ரியாது சாலிஹின் கிதாபின் ஆசிரியர் அப்படின்னு போட்டு எழுதுங்க. ரியாது சாலிஹின் கிதாபின் ஆசிரியர் இமாம் அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு ஷரஃப் அன்-நவவி ரலியல்லாஹு அன்ஹு. எழுதிங்க. ரியாது சாலிஹின் புத்தகத்தின் ஆசிரியர் இமாம் அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு ஷரஃப் நவவி ரலியல்லாஹு அன்ஹு. எழுதுனீங்களா? எழுதியாச்சா? இதை தமிழாக்கம் பண்ணியிருக்கிறவங்க யாரு அப்படின்னா, இது கீழே தமிழ்ல அர்த்தம் எழுதியிருக்கவங்க யாரு அப்படின்னு சொன்னா, ரியாது சாலிஹின் தமிழாக்க ஆசிரியர்கள் அப்படின்னு போட்டு எழுதிங்க. ரியாது சாலிஹின் தமிழாக்க ஆசிரியர்கள் மௌலவி ஹாஃபில் முஹம்மது ஜுபைர் காசிமி மற்றும் மௌலவி ஹாஃபில் முஹம்மது அன்வர் தாவூதி எழுதிங்களா? மௌலவி ஹாஃபில் முஹம்மது ஜுபைர் காசிமி மற்றும் மௌலவி ஹாஃபில் முஹம்மது அன்வர் தாவூதி அவர்கள் ஆவார்கள். சரிங்களா? இந்த கிதாபு முதல்ல எப்போ பதிவு பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல எப்போ இத பிரிண்ட் அவுட் மாதிரி ஒரு புத்தக வடிவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஹிஜ்ரி 1426 ஜமாத்துல் அவ்வல், அதாவது 2005 ஜூன் மாசம் இதனுடைய முதல் பதிப்பு என்ன செஞ்சிச்சு, வெளியே வந்துச்சு. அதுக்கடுத்து அப்படியே ஒவ்வொரு பதிப்பா மாத்தி கடைசியா இப்ப நம்ம கையில வச்சிருக்கிறது எப்ப வந்தது அப்படின்னு சொன்னா, ஹிஜ்ரி 1443 ரஜபு மாசம், அதாவது 2022 பிப்ரவரி மாசம் பிரிண்ட் எடுக்கப்பட்ட புத்தகத்தை தான் இப்ப நம்ம கையில என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? இதை இப்படியே பிரிண்ட மாத்தி என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு பிரிண்டா கொண்டு வந்து கடைசியா 2022 ரொம்ப இலகுவான தமிழை கொண்டு ஹரக்கத்துகளை கொண்டு அரபுக்கு சேரு ஜபர் பேஷெல்லாம் போட்டு மக்கள் எல்லா மக்களும் பாமர மக்கள் கூட படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு 2022 பிப்ரவரி மாசம் என்ன செஞ்சாங்க, இத ஒரு நல்ல தெளிவான பிரிண்ட் அவுட்டாக இத வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தை தான் நம்ம இதை செஞ்சிருக்கிறோம், கையில வச்சிருக்கிறோம். ஏறத்தாழ இதுல 368 பக்கங்கள் என்ன செய்து இருக்குது. ஏராளமான தலைப்புகள், ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட தலைப்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த புத்தகத்துல உள்ளடக்கப்பட்டு இருக்கு. இந்த 40 தலைப்புகள் இருக்கிற ஹதீசுகளை நம்ம படிச்சுட்டோம் சொன்னாலே ஓரளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சரி செஞ்சு கொள்ளலாம், சீரமைத்துக் கொள்ளலாம். படிக்கக்கூடிய ஹதீசுகளை வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும், கவனத்துல எடுக்கணும். சரி, நல்லா கவனமா பாத்துக்கணும். ஹதீசுகள்ல லஈஃப், ஸஹீஹ், அஹ்ஸன், முஹ்ஸின், அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஹதீசுகளுக்கு பேர் சொல்லப்படும். அதாவது பலகீனமான ஹதீஸ், பலமான ஹதீஸ், ரொம்ப பலமான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ்லயே ரொம்ப பலகீனமான ஹதீஸ் அப்படின்னு என்ன செய்யப்படும், சில ஹதீசுகளை சொல்லப்படும். ஒரு ஹதீஸ் எப்போ பலமான ஹதீஸாக மாறுதுன்னு சொன்னா, அந்த ஹதீஸ அறிவிப்பு செய்யக்கூடிய அறிவிப்பாளர்கள்ல எந்த விதமான குறைகளும் இல்லாமல் இருந்தால், ஹதீஸுகளை அறிவிப்பு செய்யறாங்க இல்லையா, அப்படி அறிவிப்பு செய்யக்கூடியவங்கல்ல பொய் சொல்லாதவங்க, புறம் பேசாதவங்க, வியாபாரத்துல மோசடி செய்யாதவங்க, இஸ்லாத்துக்கு மாறு செய்யாதவங்க, இஸ்லாமிய கடமைகளுக்கு மாறு செய்யாதவங்க, அல்லாஹ் ரசூல் மீது அன்பு கொண்டவங்க,
இப்படிப்பட்ட அறிவிப்பாளர்கள் எல்லாம் தொடர்படியாக அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களுடைய இடத்துல இடம் பெற்றார்கள் சொன்னா அந்த ஹதீஸ் ரொம்ப சஹீஹான ஹதீஸ், அதாவது ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ்ன்னு சொல்லப்படும். ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, இவங்க பொய் சொல்லாதவங்க, வியாபாரத்தில் மோசடி பண்ணாதவங்க, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யாதவங்க, அதனால வியாபாரத்தில் சும்மா விளையாட்டு கூட பொய் சொல்லாதவங்க ஹதீஸ் விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாங்க, அதனால ஹதீஸ் விஷயத்துல மோசடி செய்ய மாட்டாங்க, அதனால அது ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு என்னன்னு சொல்லுவோம் அரபியில? என்ன சொல்லுவோம்? ஆதாரபூர்வமான ஹதீஸ்க்கு என்ன சொல்லுவோம்? சஹீஹான ஹதீஸ். என்ன ஹதீஸ்? தமிழ் அரபியில எழுதிக்க. ஆதாரபூர்வமான ஹதீஸுகளுக்கு அரபியில் சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லப்படும். எழுதிக்க. இதெல்லாம் நீங்க எழுதி வைக்கணும். நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க எழுதணும். ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறோமோ அந்த விளக்கத்தை என்ன செய்யணும்? எழுதணும். ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு அரபியில் சஹீஹான ஹதீஸ்கள் என்று சொல்லப்படும். எப்பொழுது ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸாக மாறுகிறது என்றால், இதெல்லாம் எழுதிக்கணும். எப்பொழுது ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸாக மாறுகிறது என்றால், அந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடர்களில் பொய் சொல்லாதவர்கள், மோசடி செய்யாதவர்கள், இஸ்லாத்திற்கு மாறு செய்யாதவர்கள், ஏமாத்தாதவர்கள் இடம்பெறும் போது அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸாக மாறிவிடுகிறது. இதெல்லாம் சின்ன சின்ன விளக்கங்கள் தான். இது ரொம்ப விரிவான விளக்கங்கள் இதுக்கு இருக்கு. நம்ம இப்ப அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ரொம்ப குழப்படி ஆயிரும். உங்களுக்கு தேவையான முக்கியமான சின்ன சின்ன தகவல்களை மட்டும் நீங்க எழுதிக்கிட்டா போதும். எல்லாத்தையும் எழுதுறீங்களா? எல்லாரும் எழுதணும். எல்லாருடைய நோட்டையும் பார்ப்பேன். யாருமே எழுதாம இருக்கக்கூடாது. கையெழுத்து நல்லா எழுதினாலும் பிரச்சனை இல்லை, தப்பா எழுதினாலும் பிரச்சனை இல்லை, ஆனா எழுதி இருக்கணும். என்ன எழுதுனீங்க கடைசியா? இப்ப கடைசியா என்ன எழுதிருக்கீங்க? எழுதிருக்கீங்களா எழுதலையா? கேட்கறதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். எழுதுறோம், எழுதிக்கிட்டு இருக்கிறோம், எழுதிட்டு சொல்றோம். எழுதுங்க. அப்போ சொல்லணும்ல. வாசிக்கீங்களோ? சொல்லுங்க. அப்போ ஒரு ஹதீஸ் எப்போது பலகீனமான ஹதீஸாக மாறுகிறது என்றால், ஒரு ஹதீஸ் எப்போது பலகீனமான ஹதீஸாக மாறுகிறது என்றால், அந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடர்களில் பொய் சொல்லக்கூடியவர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள், மோசடி செய்யக்கூடியவர்கள், புறம் பேசக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தவர்கள் அல்லது மக்களால் வெறுக்க தகுந்தவர்கள் இடம்பெறும் போது அந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸாக மாறிவிடுகிறது. அந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸாக மாறிவிடுகிறது.
எழுதிட்டீங்களா? சரி. இப்போ ஹதீஸை பற்றியான ஓரளவுக்கான விளக்கங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இது அல்லாது வேற நிறைய விளக்கங்கள் இருக்கு. பாடங்கள்ல ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான அந்த விளக்கங்கள் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பான முறையில் சொல்வோம். இப்போ கிதாபுல 9ஆம் பக்கம் எடுங்க. கிதாபு 9ஆம் பக்கம் எடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாபுல் இஹ்லாசி வ இஹ்லாரின் நிய்யத்தி في جميع الأعمال والأقوال والأحوال البارزة والخفية. அதாவது இப்போ நம்ம படிக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா பாபுல் இஹ்லாஸ், இஹ்லாஸ் சம்பந்தப்பட்ட பாடம். இஹ்லாஸ் அப்படின்னு சொன்னா உள்ள தூய்மை. இஹ்லாஸ் சொன்னா என்ன அர்த்தம்? உள்ள தூய்மை சம்பந்தப்பட்ட பாடமாகவும் இன்னும் நீயத்து வைப்பது சம்பந்தப்பட்ட பாடமாக இருக்கக்கூடிய பாடத்தை தான் முதல் பாடமாக நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். அப்படின்னு சொன்னா வைப்பது, நினைப்பது, நீயத், மனசுக்குள்ள எண்ணக்கூடிய நீயத்தை குறித்தான, மனசுக்குள் நினைக்கக்கூடிய எண்ணங்களை குறித்தான பாடம். அதாவது தூய எண்ணத்தை மனதிற்குள் நினைக்கக்கூடிய பாடம் அல்லது தூய எண்ணம் சம்பந்தப்பட்ட பாடம்னு வைங்க. பாபுல் இஹ்லாசி வ இஹ்லாரின் நிய்யத்தி, தூய்மையான நீயத்தை குறித்தான பாடம். தூய்மையான நீயத்தை குறித்தான பாடம். எதுல தூய்மையான நீயத்து இருக்கணும்? ஃபி ஜமீஇல் அமாலி, அனைத்து செயல்களிலும், வல் அக்வாலி, அனைத்து சொல்களிலும், வல் அஹ்வாலி, அனைத்து விதமான நிலைகளிலும், பாரிசத்தி வல் ஹஃபியத்தி, வெளிப்படையான மறைமுகமான அனைத்து நிலைகளிலும், அனைத்து சொற்களிலும், அனைத்து செயல்களிலும் தூய்மையான எண்ணத்தை குறித்து படிக்கக்கூடிய பாடம். அப்போ தூய்மையான எண்ணம் எங்கெல்லாம் இருக்கணும் ஒரு மூமினுக்கு? ஃபி ஜமீஇல் அமால், அனைத்து செயல்களிலும் அவனுக்கு என்ன செய்யணும்? தூய்மையான எண்ணம் இருக்கணும். ஒரு செயலை செய்யும் போது கெட்ட எண்ணத்துல செய்யறதோ அல்லது மக்கள்கிட்ட பேரை சம்பாதிக்கணும், புகழை சம்பாதிக்கணும், மக்கள் மத்தியில நல்லவன்கிற பேரை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு அக்வால், அவனுடைய அனைத்து சொற்களிலும் அவன் ஒரு விஷயத்த பேசுறோம்னு சொன்னா நல்ல எண்ணத்தோட என்ன செய்யறது, பேசுறது. ஒரு அஹ்வால், தன்னுடைய அனைத்து நிலைகளிலும், கூட்டத்தோடு இருக்கும்போது நல்லவனா இருக்கிறோம், தனிமையில இருக்கும்போது கெட்டவனா இருக்கிறோம், அல்ல தனிமையில இருக்கும்போது நல்லவனா இருக்கிறோம், கூட்டத்தோடு சேரும் போது கெட்டவனா மாறிறோம் இல்ல. எல்லா நேரங்களிலும், வெளிப்படையான நேரங்களிலும், மறைமுகமான நேரங்களிலும், அனைத்து சொற்களிலும், அனைத்து செயல்களிலும் நல்ல எண்ணத்தை குறித்து நாம் படிக்கக்கூடிய பாடம்தான் ரியாது சாலிஹினுடைய முதல் பாடம். அப்ப எழுதிக்க, ஒத்த வார்த்தை எழுதணும். ஜமீஇ, அனைத்திலும் எழுதிக்க, ஒத்த வார்த்தை எழுதிக்கணும். என்ன? ஜமீஇ, அனைத்திலும், அமாலி, செயல்கள், அக்வால், சொற்கள், அஹ்வால், நிலைகள். முதல்ல தமிழை மட்டும் எழுதிக்க. வீட்டில் போய் கிதாபை பார்த்து அரபி எழுதிக்க. கிதாப்ல அரபி இருக்கா? பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரபி எழுதிக்க. தமிழை மட்டும் முதல்ல எழுதிக்க. ஜமீஇ, அனைத்திலும், அமால், செயல்கள், அக்வால், சொற்கள், அஹ்வால், நிலைகள். தமிழ் எழுதிக்க. மதரசா முடிஞ்சு போனதுக்கு பிறகோ அல்லது பாடம் முடிஞ்சதுக்கு பிறகோ அந்த தமிழுக்கு தோதுவான அரபு வார்த்தையை என்ன செஞ்சுக்க, எழுதிக்க. புரியுதுங்களா? சரி, பாருங்க. தமிழ்ல இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க? தூய்மையான எண்ணம், வெளிப்படையான மறைமுகமாக சொல் செயல் நிலைகள் அனைத்திலும் தூய எண்ணத்துடன் நீயத்துடனும் இருத்தல். அதுதான் முதல் பாடத்தினுடைய தலைப்பு. முதல் பாடத்தினுடைய தலைப்பு தமிழ்ல நல்லா பாத்துங்க. தூய்மையான எண்ணம். அதாவது பாபுல் இஹ்லாஸ் அப்படிங்கிறதுக்கு
வல் இல்ஹாரி நியத்தி அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல ரொம்ப சுருக்கமா என்ன சொல்றது, தூய்மையான எண்ணம். ஃபி ஜமீஇல் அமாலி வல் அக்வாலி வல் அஹ்வாலில் பாரிஸத்தி வல் ஹஃபியத்தி அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கத்தில் இந்த கிதாப்ல கொடுத்திருக்க என்ன கொடுத்திருக்காங்க, வெளிப்படையான மறைமுகமாக சொல் செயல் நிலைகள் அனைத்திலும் தூய எண்ணத்துடனும் நீயத்துடனும் இருத்தல். எண்ணத்துடனும் சொன்னாலும் ஒண்ணுதான், நீயத்துடன் சொன்னாலும் ஒண்ணுதான். எண்ணத்துடன் அப்படிங்கிறது தமிழாக்கம், நீயத்து அப்படிங்கிறது அரபு. புரியுதுங்களா? அப்ப எப்படி படிப்பீங்க, வெளிப்படையான மறைமுகமான சொல் செயல் நிலைகள் அனைத்திலும் தூய எண்ணத்துடன் இருத்தல். தூய எண்ணத்துடன் இருத்தல் சம்பந்தமான பாடம். விளங்கிட்டீங்களா? தமிழ விளங்குறீங்களா? பாடத்தை கவனிச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? கிதாப் எத்தனை வச்சிருக்கீங்க மொத்தத்துல? ரியாஸ் சாலிஹீன் கிதாப் எத்தனை வச்சிருக்கீங்க மொத்தத்துல? 6 புக் இருக்கா? கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அப்படியே அமைதியா உட்கார்ந்தா எனக்கு எப்படி தெரியும்? இப்ப படிச்ச தலைப்புகளை விளங்கிக்கிட்டீங்களா? ஒத்த வார்த்தை எழுதிக்கிட்டீங்களா? தமிழ் தலைப்பு படிச்சும் போது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி பாருங்க. இப்ப ஹதீஸ் கிதாப்னு சொன்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஹதீஸ சொல்லிட மாட்டாங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். ஹதீஸ் அப்படிங்கிறது குர்ஆனினுடைய வசனங்களுக்கு விரிவுரையாக விளக்க உரையாகத்தான் பல ஹதீஸ்கள் என்ன செஞ்சிருக்கு, அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பாட ஆரம்பிக்கும் போது முதலே நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால ஹதீஸ் கிதாப்ல எடுத்த உடனே ஹதீஸ் என்ன செஞ்சிட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. என்ன தலைப்போ அந்த தலைப்புக்கு தோதுவாக முதல்ல குர்ஆனினுடைய வசனங்களை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அந்த குர்ஆனினுடைய வசனங்களுக்கு அடுத்துதான் ஹதீஸ்களை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குர்ஆனினுடைய வசனங்களுக்கு விளக்கமாகத்தான் பின்னாடி வரக்கூடிய எல்லா ஹதீஸுமே என்ன செஞ்சிருக்கும், அமைந்திருக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா முதல்ல குர்ஆனினுடைய வசனங்களை தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பாருங்க, காலல்லாஹு தஆலா. குர்ஆனினுடைய வசனங்கள் எந்த வசனங்கள் நீங்க படிச்சாலும் அதுல காலல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், படிக்கணும். அதே மாதிரி ஹதீஸ்கள்ல எந்த ஹதீஸை நீங்க படிச்சாலும் காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி படிக்கணும். நோட் எழுதிங்க. குர்ஆனின் எந்த வசனங்களை புத்தகத்தில் படித்தாலும் காலல்லாஹு தஆலா என்று சொல்லி படிக்க வேண்டும். ஒரு இடத்துல காலல்லாஹு தஆலா போடாம இருக்கு, அப்ப எடுத்தவொடனே என்ன செய்யக்கூடாது, ஆயத்தை படிக்க கூடாது. மாறாக காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் அப்படின்னு சொல்லி படிக்கலாம். அல்லது காலல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமில் தன்சீல் அப்படின்னு சொல்லி படிக்கலாம். அல்லது காலல்லாஹு தஆலா ஃபீ கிதாபில் கரீம் அப்படின்னு சொல்லி படிக்கலாம். இது எதுவுமே சொல்ல தெரியல அப்படின்னா வெறுமனே காலல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் அர்த்தம். காலல்லாஹு தஆலா. குர்ஆனின் எந்த வசனங்களை படித்தாலும் காலல்லாஹு தஆலா என்று சொல்லி படிக்க வேண்டும். எந்த ஹதீஸை படித்தாலும் கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி படிக்க வேண்டும் அப்படிங்கறத எழுதிக்க. எல்லாத்தையும் எழுதணும். எழுதிங்களா? சரி. காலல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா சொல்கின்றான். கால சொன்னான். அல்லாஹு தஆலா உயர்ந்த இறைவனாகிய அல்லாஹு தஆலா சொன்னான். கால அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா சொன்னான். என்ன சொன்னா? குர்ஆன் ஆயத்தை பாருங்க. وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ وَيُقِيمُوا الصَّلَاةَ وَيُؤْتُونَ الزَّكَاةَ وَذَلِكَ الدِّينُ الْقَيِّمَةُ. குர்ஆன் ஆயத்தை நல்லா ஓதி தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? குர்ஆன் ஆயத்தை இன்னொரு வாட்டி பாருங்க. وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ وَيُقِيمُوا الصَّلَاةَ وَيُؤْتُوا الزَّكَاةَ وَذَلِكَ الدِّينُ الْقَيِّمَةُ.
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மக்களை பார்த்து தன்னுடைய அடியாறுகளை பார்த்து என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இஹ்லாஸோடு உள்ள தூய்மையோடு நீங்க என்ன செய்யுங்க. அது தொழுகையை நிலைநாட்டுறதாக இருந்தாலும் சரி, ஜக்காத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, உள்ள தூய்மையோடு இஹ்லாஸாக நீங்க செய்கிறது தான் தெளிவான மார்க்கமாக உங்களுக்கு என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காமிக்கிறான். கீழே தமிழாக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்னும் அல்லாஹ்வை அவனுக்காகவே வணங்குவதை அவர்கள் களப்பற்றதாக்கியவர்களாக இருக்கும் நிலையில் நேர்வழியின்பால் சாய்ந்தவர்களாக அவர்கள் வணங்குவதற்காகவும் ஜக்காத்தை கொடுப்பதற்காகவுமே தவிர அதில் அவர்கள் கட்டளையிடப்படவில்லை. இன்னும் இதுதான் நிலையான உறுதியான மார்க்கமாக இருக்கும். இப்போ கிதாபில் இருக்கிற தமிழாக்கத்தை படிச்சா கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். தமிழாக்கம் என்ன கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. இன்னும் அல்லாஹுவை அவனுக்காகவே வணங்குவதை அவர்கள் களப்பற்றதாக்கியவர்களாக இருக்கும் நிலையில் நேர்வழியின்பால் சாய்ந்தவர்களாக அவர்கள் வணங்குவதற்காகவும் ஜக்காத்தை கொடுப்பதற்காகவுமே தவிர அதில் அவர்கள் கட்டளையிடப்படவில்லை. இன்னும் இதுதான் நிலையான உறுதியான மார்க்கமாகும். சூரத்துல் பையினாவுல 5வது வசனமாக இந்த வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்ற அல்லாஹ் தஆலா, நீங்க அல்லாஹுவ அவனுக்காகவே தான் வணங்கணும். ஜக்காத்தை அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காகவே தான் நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நீங்க நேர்வழியின்பால் என்ன செய்றீங்க இருக்கிறீங்க. அப்படி நீங்க வணங்குறத ஜக்காத்து கொடுக்கறது தான் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். நீங்க பேருக்காக புகழுக்காக வணங்குறத அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடல. பேருக்காக புகழுக்காக ஜக்காத்து நீங்க கொடுக்கறத அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடல. இதுதான் நிலையான உறுதியான மார்க்கமாக இருக்கு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றான் சொல்றான். அப்ப எந்த ஒரு செயலை செஞ்சாலும் உள்ள தூய்மை இஹ்லாஸ் அப்படிங்கிறது நம்மள்ட்ட என்ன செய்யணும், கண்டிப்பான முறையில இருந்தே தீரணும். இன்னொரு ஆயத்தை பாருங்க. அடுத்து கால அல்லாஹு தஆலா இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன சொல்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா. நீங்க அறுக்கக்கூடிய பிராணியினுடைய ரத்தமோ அதனுடைய சதை துண்டுகளோ அல்லாஹ்வை போய் என்ன செய்யறதில்ல, அடையறதில்ல. வலாக்கின் யனாலுஹு தக்வா என்றாலும் உங்களுடைய இறையச்சமும் உங்களுடைய உள்ள தூய்மையும் தான் அல்லாஹ்வை போய் என்ன செய்யுது, அடையுது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல என்ன சொல்றான், குல் இன் துகுஃபு மா ஃபீ சுதூரிக்கும் அவ் துபுதூஹு யஅலமுஹுல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்க மறைத்து வைத்தாலும் அல்லது உங்களுடைய எண்ணத்தை நீங்க வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்துல இருக்கிறத என்ன செய்யறான், ரொம்ப தெளிவாகவே அறிகின்றான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். அப்ப இந்த 3 குர்ஆனுடைய வசனமும் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உள்ளத்தை நீங்க என்ன செஞ்சுக்கங்க, சரி செஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய உள்ளத்தை நீங்க சீரான பாதையின் பக்கம் என்ன செய்யுங்க, திருப்பிக் கொள்ளுங்க. நீங்க எதை பண்ணாலும் அல்லாஹ்காண்டியே பண்ணுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற எல்லாத்தையுமே என்ன செய்றான், அறிந்து கொள்கின்றான். அதுபோன்று அல்லாஹ் தஆலா நீங்க செய்யக்கூடிய அமல்களினுடைய வெளிரங்கத்தை அல்லாஹ் என்ன செய்யறது இல்ல, பார்க்கறதே இல்ல. உங்களுடைய அந்தரங்கம், உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான், பார்க்கறான்னு சொல்லி அல்லாஹ் தொடர்ந்து ஒரு 3 வசனங்கள்ல சொல்லி இருக்கிறான். இப்ப இந்த 3 வசனங்களுக்கும் விளக்க விரிவுரையாக இந்த 3 வசனங்களையும் இன்னும் தெளிவுபடுத்தும் வண்ணத்துலதான் பின்னாடி வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு, அமையப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபினுடைய முதல் ஹதீஸ நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், படிப்போம். இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வீட்டுல போய் ஒத்த வார்த்தைகளை எழுதி குர்ஆனினுடைய வசனங்களை
மனப்பாடம் பண்ணி அந்த வசனங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழாக்கத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். நாளைக்கு உங்க எல்லார்ட்டையும் இந்த பாடத்தை கேட்டுட்டு தான் அடுத்த பாடத்தை நடத்துவோம். புரியுதா? வீட்டில் போய் என்ன செய்யணும்? இந்த குர்ஆன் ஆயத்துக்களை மனப்பாடம் பண்ணணும். கீழே அதுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழாக்கத்தை என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும்? நீங்க இப்ப இதை மனப்பாடம் பண்றது மட்டும் இல்லாம இன்னைக்கு படிச்ச விஷயத்த வாழ்க்கையில செயல்படுத்தணும். நீங்க என்ன படிச்சிருக்கிறோம்? உள்ள தூய்மையோட எப்படி இருக்கணும், அல்லாஹ் தஆலா எதை பார்க்கறான், தொழுகைய ஜக்காத்தை எப்படி கொடுக்கறத அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டு இருக்கிறான். அப்ப உள்ள தூய்மையோட தான் எதையுமே செய்யணும். அப்ப நம்ம உள்ளத்தை என்ன செஞ்சுக்கணும்? சரி செய்து கொள்ளணும். ஒரு நன்மையை செஞ்சாலும் அல்லாஹ்க்காக செய்யணும். ஒரு பாவத்திலிருந்து விலகினாலும் அல்லாஹ்க்காண்டி விளக்கணும். ஒரு நன்மையை செய்யும் போது மக்களுக்காக செய்யக்கூடாது. ஒரு பாவத்திலிருந்து விலகும் போது மக்களுடைய பயத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. எந்த நிலையிலும் அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தை பார்க்கிறா, அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான்ங்கிற எண்ணத்துல நம்மளுடைய உள்ளத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? சரி செய்து கொள்ள வேண்டும். ஒத்த வார்த்தைகள் எழுதி வச்சுங்க. பாடங்களை தினசரி பார்க்கணும். வீட்டில் உட்காந்து பாடத்தை பார்க்கணும், பாடங்களை எழுதணும், பாடங்களை மனப்பாடம் பண்ணணும். பாடத்தை கேட்டுதான் அடுத்த பாடம் நடத்துவோம். அதனால ஒரு ஆள் சொல்லி ஒரு ஆள் சொல்லாம என்ன செஞ்சிடக்கூடாது? தப்பி விடக்கூடாது. எல்லாருமே பாடத்தை சொல்லணும். சொல்லுங்க. வீட்டில் போய் எப்படி படிக்க? சரி, அப்ப இங்க உட்காந்தே படிங்க. சாயந்தர நேரத்தில் மாசாக்கு வந்தோம் அல்லது இடப்பட்ட நேரங்களில் மாசாக்கு வந்தா படிங்க. இல்ல கிதாப் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் வச்சு படிங்க. இப்ப கிதாப் படிச்சுட்டே வச்சுட்டு போறீங்களா, கொண்டு போறீங்களா கையில? கொண்டுட்டு போறீங்க. யாரெல்லாம் கொண்டு போறீங்களோ அவங்க நல்லா என்ன செஞ்சுங்க? படிச்சுட்டு வந்துருங்க. காலையில வந்ததோட மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க? புக்கை கொடுங்க. அவங்களும் இங்க உட்காந்து படிக்கட்டும். உங்களுக்கான சொந்த புத்தகம் வந்ததுக்கு பிறகு கண்டிப்பா எல்லார்ட்டையும் பாடம் கேட்டுதான் அடுத்த பாடத்தை என்ன செய்வோம்? நடத்துவோம். உங்களுக்கான கிதாப் நான் காலையில உங்கள்கிட்ட சொல்லிட்டு உடனே ஆர்டர் போட்டேன். கிதாப் இன்ஷால்லா ஒரு 2-3 நாள் என்ன செஞ்சிடும்? கைக்கு கிடைச்சிரும். அதனால இப்போ உட்காந்து பாடத்தை நீங்க என்ன செய்யுங்க? எழுதுங்க. இப்ப ரியாதுஸ் சாலிஹீன் மட்டும்தான் உங்களுக்கு நடத்தியிருக்கு. மற்ற பாடங்களை அப்படியே அடுத்தடுத்து நடத்துவோம். உட்காந்து பாடத்தை என்ன செய்யுங்க? பாருங்க. பாடத்தை பார்த்துட்டு பாடத்தை எழுதுங்க. எழுதிட்டு தான் இன்ஷால்லா போகணும். உடனே வச்சு போகக்கூடாது. முன்னாள் சுமதாக்காரங்க பாடம் பார்த்தீங்களா? கசசு நபி பார்த்துட்டீங்களா? வாங்க, கசசு நபி பார்த்தவங்க முன்னாடி வாங்க. ஸ்கிரீன் கிட்ட வாங்கம்மா. இப்ப 2வது சூரா பிள்ளைங்க சும்மா அப்படியே உட்காந்துருங்க. இப்ப இவங்க சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்களான்னு பாருங்க. வாங்க, முன்னாடி வாங்கம்மா. ஒரு பாடத்தை மட்டும் வாசிங்க. யபீஉல் அஸ்னாமா முதல் பாடம். பாஇஉல் அஸ்னாமி. நல்லா சத்தமா போல்டா வாசிக்கணும்னா. தண்ணி வேணாமா? அவங்களுக்கு வேற ஒரு செம்பு தண்ணி வாங்கி கொடுத்துருக்கோமா? தண்ணி குடிச்சுக்கங்க. வாசிங்க. இப்ப நீங்க வந்து பாடம் சொல்லல, பாடம் நடத்துறீங்க. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்ல. என்ன பாடம் படிக்க, என்ன பாடம் சொல்லி கொடுக்க போறீங்களோ அந்த பாடம் சம்பந்தமான முதல்ல ஒரு சின்ன விளக்கத்தை என்ன செய்யணும்? அவங்களுக்கு சொல்லணும். இப்ப நீங்க என்ன பாடம், இது என்ன பாடம்? இது கசஸ் நபிங்கிற பாடம். கசஸ்னா என்ன, நபினா என்ன அப்படிங்கறத சொல்லி இதுல முதல் தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லணும்ல. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, முதல் ஃபர்ஸ்ட் பாகத்துல. சரி. வாசிங்க.
2வது சூறா பிள்ளை உட்காந்துருக்காளா? உட்காந்து கவனிக்கணும்ண்ணே. கிராமத்திலேயே ஆகியிருந்தது. கிராமத்திலேயே ஒரு மனிதர் ஆகியிருந்தார். மிக பிரபலமான மனிதர் கிராமத்திலேயே ஆகியிருந்தார். அந்த கிராமத்திலேயே ஒரு மனிதர் வந்து பிரபலமாக ஆகியிருந்தார். அந்த மனிதர் யார்? இன்னும் ஆகியிருந்தது. இன்னும் அவருடைய பெயர் ஆகியிருந்தது. ஆதர் ரஜுலோ, அந்த மனிதருடைய பெயர் ஆகியிருந்தது ஆசரு. அவருடைய பெயர் ஆசராக ஆகியிருந்தது. இன்னும் ஆகியிருந்தது ஆசர். ஆசர் ஆகியிருந்தார். சிலைகளை விற்கக்கூடியவராக ஆசர் ஆகியிருந்தார். ஆசர் வந்து அந்த ஊர்ல பிரபலமானவராக இருப்பாரு. அவர் வந்து சிலைகளை விற்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் ஆகியிருந்தார். இன்னும் ஆகியிருந்தது. கரியத்தி, இந்த கிராமத்திலேயே ஆகியிருந்தது. வைத்தூன், இந்த கிராமத்திலேயே வீடு ஆகியிருந்தது. கபீரும் மிக பெரிய வீடு இந்த கிராமத்திலேயே ஆகியிருந்தது. அதாவது அந்த கிராமத்திலே மிகப்பெரிய வீடு வந்து ஆகியிருக்கிறது. இன்னும் ஆகியிருந்தது. காதல் வைத்தி, இந்த வீட்டிலேயே ஆகியிருந்தது. அந்த வீட்டிலேயே சிலைகள் ஆகியிருந்தது. அதாவது அந்த கிராமத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த பெரிய வீட்டிலேயே சிலைகள் எல்லாம் ஆகியிருக்கிறது. மிக அதிகமான சிலைகள் அந்த வீட்டிலேயே ஆகியிருக்கிறது. இன்னும் மக்கள் எல்லோரும் ஆகியிருந்தார்கள். சுஜூது செய்பவர்களாக மக்கள் எல்லோரும் ஆகியிருந்தார்கள். சுஜூதுக்கு தமிழாக்கம் சிரம் பணியக்கூடியவர்களாக. காதல் அஸ்னாமி, இந்த சிலைகளுக்கு சுஜூது செய்பவர்களாக மக்கள் எல்லோரும் ஆகியிருந்தார்கள். அந்த கிராமத்திலே மக்கள் எல்லாருமே அந்த சிலைகளுக்கு சுஜூது செய்பவர்களாக ஆகியிருந்தார்கள். இன்னும் ஆகியிருந்தார். ஆசர் ஆகியிருந்தார். சுஜூது செய்பவர்களாக ஆசர் ஆகியிருந்தார். அஸ்னாமி, அந்த சிலைகளுக்கு சுஜூது செய்பவர்களாக ஆசர் ஆகியிருந்தார். ஆசரு, இன்னும் ஆசர் ஆகியிருந்தார். காதல் அஸ்னாமி, இந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக ஆசர் ஆகியிருந்தார். இப்ப படிச்சதுக்கு அப்படியே தமிழ்ல சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இல்லம்மா, நீங்க படிச்சதை அப்படியே தமிழாக்கத்தை சொல்லுங்க. நீண்ட நாட்களுக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் பிரபலியமான ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதருடைய பேரு ஆசர் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆசர் யார் என்று சொன்னால் சிலைகளை விற்கக்கூடியவராக இருந்தாரு. அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஒரு வீடு இருந்தது. அந்த வீடுகள்ல நிறைய சிலைகள் இருந்தது. மக்கள் எல்லோரும் அந்த சிலைக்கு சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆசர் அந்த சிலைக்கு சுஜூது செய்யக்கூடியவராகவும் அந்த சிலையை வணங்கக்கூடியவராகவும் இருந்தார். அப்ப முதல்ல இந்த பாடத்துல நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? ஆசர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை பத்தி படிச்சிருக்கிறோம். ஆசருடைய ஊர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி படிச்சிருக்கிறோம். ஆசருடைய ஊர் மக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்கிறோம்? படிச்சிருக்கிறோம் இல்லையா? அது என்ன செய்யணும்? பிள்ளைங்களுக்கு நீங்க விளக்கி சொல்லணும். நீங்க எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? அவங்களுக்கு விளக்கி சொல்லணும். எப்படியெல்லாம் சொன்னா அவங்களுக்கு விளங்குமோ அப்படியெல்லாம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு விளக்கி சொல்லணும். இப்படி வாசிச்சு அர்த்தம் நல்லா சொல்லுதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்லாவே வாசிக்கிறீங்க. இப்ப நோம்புக்கு முன்னாடி முதல்ல படிச்ச பாடம் நல்லாவே வாசிக்கிறீங்க, நல்லாவே அர்த்தம் சொல்றீங்க, தவறுகள் இல்லாம வாசிச்சிருக்கீங்க. ஆனா இது சொல்லி கொடுக்கறதுக்கு இது போதுமானதான்னு கேட்டா என்ன இல்ல, போதுமானதா இருக்காது இல்லையா? இன்னும் கொஞ்சம் விளக்கங்களோட கொஞ்சம் நிப்பாட்டி சொல்ற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும்?
நல்லா இருக்கும். இப்போ நீங்க பாடம் சொல்லல, பாடம் சொல்லி கொடுக்குறீங்க எண்ணத்துல. அடுத்த ஆள் பாடத்தை சொல்லுங்க. அடுத்த ஆள் யாரு? ரியாதுல் பதியா யார் பார்த்து சொன்னாங்க? ரியாதுல் பதியா நீங்க வாசிக்கணும். பிள்ளைங்க 2வது சூரா பிள்ளைங்க கவனிக்கணும். இப்ப 2வது சூரா பிள்ளைங்க இப்ப கசூர் நபி படிச்சதுல உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது புரியுதாமா? புரியுதா? ரியாதுல் பதியா வாசிங்க. நல்லா சத்தமா வாசிக்கணும். வலைக்கும் சலாம். இன்னும் கொஞ்சம் சவுண்டா. தொழுகை நிலைநாட்டுற எத்தனாவது? அதான் தொழுகை நிலைநாட்டுற எத்தனாவதுன்னு. அப்படியே முதல்ல அல்லாஹ் வணக்கத்தை தகுதியாக அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லை 1. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் 2ன்னு ஏன் சொன்னீங்க? சரி படிங்க. நீங்க முதல்ல எதை விளக்கி சொல்லணும்? இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்னன்னு சொல்லணும். அல்லாவை நம்புன்னா அல்லாஹ் எப்படி நம்புங்க அப்படின்னு சொல்லணும். ரசூல்லாவை பத்தி சொல்லணும். அப்ப ரசூல்லாவை எப்படி நீங்க நபின்ட்டு சாட்சி சொல்றீங்க அதை சொல்லணும். தொழுகையை எப்படி எல்லாம் நிலைநாட்டணுங்கிறது அதை சொல்லணும். அதெல்லாம் சொல்லணும்ல, அதெல்லாம் விளக்கி சொல்லுங்க பார்ப்போம். அல்லாவை நம்பணும். அல்லாஹ் எப்படி நம்பணும்? இப்ப நம்ம எப்படி எல்லாம் நம்பி இருக்கிறோம் சொல்லுங்க. வெறுமனே வாசிச்சதை வந்து அப்படியே சொல்லிட்டு போக கூடாது. அதுக்கு நம்ம விளக்கம் நீங்க ஓதும் போது உங்களுக்கு நம்ம அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நேரம் சொல்லியிருக்கோம். அல்லாஹ் எப்படி நம்பணுங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சொல்லணுமா இல்லையா? இப்போ இஸ்லாத்தின் கடமையும் சொல்லும்போது இப்போ இஸ்லாம்னா என்ன அப்படிங்கறத விளக்கணும். இப்போ ஈமான்னா என்ன அதை விளக்கணும். இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்கிறத அதை விளக்கணும்.
அடிமையா இருந்தாலும் ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு விளக்கம் சொல்லணும். சரி, எல்லாருமே ஓரளவுக்கு வாசி கரெக்டா சொல்றீங்க, அது தப்பு இல்லை. ஆனா இன்னும் கொஞ்சம் அதை ட்ரைன் பண்ணிக்க. எவ்வளவு விளக்கம் உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். புரியுதுங்களா? எப்படி எல்லாம் நம்ம விளங்கி இருக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்ம விளக்கணும். நம்ம என்ன விளங்கி இருக்கிறோமோ அதை என்ன செய்யணும், விளக்கணும். சரி, இருக்கட்டும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வந்து அவாமில் யார் பார்த்தா? அவாமில் யார் பார்த்தா? மரியம் சொல்லுங்க. வரலன்னா விட்டுருங்க, வரும்னா சொல்லுங்க. நாளைக்கு ஒரு ஆசிரியரே இப்படி நாளைக்குன்னு சொன்னா என்ன செய்ய? துருசுல ஆரம்ப பார்த்தா துருசுல யார் பார்த்தா? பதினி சாவாசிங்க, பதினி சாவாசிங்க. என்னம்மா துருசுலா ஸ்டார்டிங்கா? இப்ப நம்ம படிக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா துருசுல் லுகத்துல் அரபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம். இந்த பாட புத்தகம் எதுக்காக அமைக்கப்பட்டிருக்குன்னா அரபியினுடைய ஒத்த வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அரபி எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகம் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நினைச்சீங்க. ஆரம்பிங்க. சரி, போதும். இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு வாசி சொல்றீங்கம்மா. நான் இன்னும் விளக்கங்கள் நிறைய கொடுக்க படிச்சுக்குங்க. ஏன்னா இது எல்லாமே நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். மான்கிற ஹர்ஃப் இஸ்திஃபாமுக்கும் ஆன்கிற ஹர்ஃப் இஸ்திஃபாமுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லியிருக்கிறேன். அப்படிதானே? மான்கிற கேள்விக்குரிய வார்த்தை எப்போ பயன்படுத்தப்படும், ஆன்கிற கேள்விக்குரிய வார்த்தை எப்போ பயன்படுத்தப்படும்? எப்போ பயன்படுத்தப்படும்? ரேஷ்மா சொல்லுங்க. சரி, அப்ப மான்கிறது ஒரு விஷயத்தை பத்தி சுத்தமாவே நமக்கு தெரியல அப்படின்னா
அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்விக்கு வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் எது? மா. ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு அறகுறையா தெரியுது, அதை உறுதிப்படுத்தி கேட்டுக்கொள்வதற்காக கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் எது? ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது, அது என்ன செய்யுது, நமக்கு என்னன்னே தெரியல, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, அதை பத்தியான எந்த அறிவுமே நமக்கு இல்லை. அப்ப நம்ம கேட்கிறோமா, இது என்னதுப்பா அப்படின்னா இது வந்து வீடுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து நமக்கு தெரியுது, பார்த்தா பள்ளியாசு மாதிரியும் இருக்கு, வீடு மாதிரியும் இருக்கு. என்னது, சில வீடுகளே இப்ப என்ன செய்றாங்க, அந்த மாதிரி தான் என்ன செய்றாங்க, கட்டுறாங்க. பள்ளியாசு மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, வீடை கட்டிடுறாங்க. அப்ப நமக்கு என்ன செஞ்சு சந்தேகமா இருக்கு. அப்ப கேட்கிறோம், அஹாதா பைத்துன், இது என்னப்பா வீடாப்பா, வீடா இது பள்ளியாசலாம் வீடா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம், கேட்போம். புரியுதுங்களா? அப்ப என்ன செய்வோம், ஆன்ங்கிறத பயன்படுத்துவோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்த ஹாதாங்கிறது வந்து எங்க எல்லாம் வரும், எப்படி எல்லாம் வரும், இது உயிர் உள்ளதுக்கு எப்படி வரும், உயிர் இல்லாததுக்கு எப்படி வரும், இதுங்கிறதுக்கு வரும், இவருங்கிறதுக்கு வரும், ஒரு கல்லை பார்த்து சொல்றாருனாலும் வரும், ஒரு செடியை பார்த்து, இப்படியே இந்த அதை கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யணும், நல்லாவே அவங்களுக்கு விளக்கணும். புரியுதுங்களா? நம்ம வந்து ஓனா நம்ம எப்படி நம்ம நிறைய விளக்கம் கொடுக்கறோமோ அது கொடுக்கறத பொறுத்து தான் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது, விளங்க பெறும். நம்ம அப்படியே இதுல இருக்கிறத வாசிச்சுட்டு போயிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, ஒண்ணுமே புரியாம போயிடும். சரி, எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே வாசிங்க, நல்லாவே சொன்னீங்க. அது இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்றதுக்கு மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். 2வது சூரா பிள்ளைங்க வந்து